ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மேட்டூர் அருகே பண்ணவாடி பரிசல் துறையில் அன்று அகன்று விரிந்த காவிரியில் விசைப்படகில் பயணம் செய்த மக்கள் இன்று நீரின்றி வறண்டு போன நிலத்தில் பேருந்தில் பயணம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் கடந்த 2022ஆம் ஆண்டு சுமார் 120 அடியில் நீடித்த நீர்மட்டத்தால் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள அணையின் நீர்த்தேக்க பகுதியான பண்ணவாடி பரிசல் துறையில் அமைந்துள்ள ரம்மியமான காட்சிகளை ரசித்தவாறு சுற்றுலா பயணிகள் விசைப்படகில் மிதந்து சென்றனர். இந்த நீர்வழி பாதையை பயன்படுத்தி தருமபுரி மாவட்ட பொதுமக்கள் சேலம் மாவட்டம் பண்ணவாடி வழியாக கொளத்தூர், மேட்டூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு சென்று வந்தனர். இந்த விசைப்படகில் பயணம் செய்ய நபர் ஒருவருக்கு 20 ரூபாயும், இருசக்கர வாகனங்களுடன் பயணிக்கும் மக்களுக்கு 50 ரூபாயும் வசூலிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 53 அடியாக சரிந்துள்ளதால் அணையின் நீர்த்தேக்க பகுதியான பண்ணவாடி பரிசல் துறை அகன்று விரிந்த காவிரி சிற்றோடையாக மாறியுள்ளது. காவிரியின் இருபுறங்களிலும் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் போல் காட்சியளித்த நீர்த்தேக்க பகுதிகள் தற்போது தண்ணீரின்றி வறண்ட பாலைவனங்களாக காட்சியளிக்கிறது. விசைப்படகில் கம்பீரமாக பயணம் செய்த மக்கள் இன்று சுட்டெரிக்கும் வெயிலிலும் அனல் பறக்கும் புழுதியிலும் பேருந்தில் பயணம் செய்யும் அவலநிலை உருவாகியுள்ளது மனம் கசிய செய்கிறது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.